ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். நேற்றுக்கு நம்மளோட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட தலைமைச் செயலகத்தில் ஒரு ராணுவ வீரர் வர சொல்லி சந்திச்சார். அவரை மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தையும் வர சொல்லி நேற்று மீட் பண்ணார். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அந்த ராணுவ வீரரோட பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம். இவர் தீவிரவாதிகளுக்கு எதிரான போரில் தன்னோட முக சிதைவடைகிற அளவுக்கு தாக்குதலுக்குள்ளானார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ராணுவ வீரர். இவரோட தியாக செயலை பார்த்து ரொம்பவே மனமுருகி விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு அவரை வர சொல்லி 48 லட்சம் ரூபாயை பரிசு தொகையை கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் இங்க ஜாலியா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்காக பார்டர்ல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ராணுவ வீரருக்கு 48 லட்சம் ரூபாய் முதல்வர் அவர்கள் கொடுத்தது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. உடனே இந்த ஊப்பிங்க வந்துருவானுங்க. செஸ் போட்டியில ஜெயிச்ச பிரகானந்துக்கு 50 லட்சம், போர்க்களத்துல இருந்து உயிரை கொடுத்து போராடினவனுக்கு 48 லட்சமா, என்னங்க முதல்வர் அப்படின்னு திமுக கொத்தடிமைங்க நாய்ங்க கேட்பானுங்க. நீங்களாம் ஒரு ராணுவ அதிகாரியோட கதையை வச்சு காசை பார்த்திருக்கீங்க. ஆனா இவரு அதே அதிகாரியோட பேரை ஒரு ஹைவேக்கு வச்சிருக்காரு. நீங்களாம் வாயை திறக்கலாமாடா? இதுல உதயநாத் தம்பின்னு வேற ஒரு காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த ராணுவ வீரரா முதல்வர் விஜய் அவர்கள் மீட் பண்ணும்போது ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. அதுல அந்த ராணுவ வீரரோட குழந்தையை தூக்கிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட சிஎம் சீட்ல போய் உட்காந்து மடியில தூக்கி வச்சு உட்கார வச்சிட்டாரு. அப்ப அந்த குழந்தை நம்ம சிஎம் சட்டை கேக்குது, எனக்கு ஏரோப்ளேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு விஜய் அவர்களும் ஏரோப்ளேனா, நீ என்ன ஃபியூச்சர்ல ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்களை கலாச்சுட்டு இருக்குது. என்ன அந்த குழந்தைக்கு ஒரு 1.5-2 வயசு இருக்குமா? 2 வயசுலலாம் பெருசா எந்த குழந்தைக்கு பேச வராது. ஆனா இந்த குழந்தை மொரட்டுத்தனமா பேசாமங்க நம்ம முதல்வரையே கலாச்சுட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ராணுவ வீரர்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ராணுவ வீரர், நான் ஒரு தீவிர அஜித் ஃபேன் சார், இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சிஎம் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சிஎம்மும் நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியான ரிப்ளை கொடுத்து அங்க ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கும் போகும்போது ஒரு குட்டி ஏரோப்ளேன் பொம்மையும் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம சிஎம் சார்.